நம்ம போட்டோம் பாருங்கள். முதல்ல வந்து இந்த ரெண்டும் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கமும் போட்டிருக்கிறோம். அந்த 5 ஆர்டர் கிடைக்கு பார்த்தீங்களா. இந்த ஆர்டர்லேயே வந்துட்டு இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுருக்கீங்கன்னு அர்த்தங்க. அதாவது 5க்கு 5 இந்த ரெட் ரோஸ் கலர்லேயும், அடுத்து ஒரு 5 1 2 3 4 5 மிக்சிங்கில், அப்புறம் கார்னர் ஒரு சாண்டல் நாட் இந்த மாதிரி கிடைக்கணுங்க. கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக போட்டுட்ருப்போம் பேட் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ இப்படி ஒரு வி ஷேப்பில் வந்திருக்கா. இப்போ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் பாருங்கள். இந்த இன்டூ ஷேப்பில் வருது பார்த்தீங்களா. இந்த ஒயரை வச்சு இப்படி 5, அடுத்து இந்த ஒயரை வச்சு இப்படி 5, இங்கே எப்படி போட்டு வந்தீங்கன்னா அடுத்து இப்போ இதே இது அடுத்து இங்கே ஒரு இது வருங்க. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வர மாதிரி அந்த சைடில் ஒன்று வருங்க, அந்த மாதிரி வருங்க. இப்போ இந்த மாதிரி அடுத்து இங்கே, அடுத்து அங்கே, அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வருங்க. இங்கே பாருங்கள், இந்த இன்டூ ஷேப்பில் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பின்னுவோங்க. இங்கே பாருங்கள், இந்த சாண்டலில் 2 வீசே போயிருப்போது பார்த்தீங்களா, அது இந்த ஒயர் வரைக்கும் நம்ம பின்னுவோம். அதாவது 1 2 3 4 5 6 இந்த சாண்டல் வந்து பார்டரில் வருங்க. அந்த மாதிரி இந்த பிங்க்கில் 5 போட்டிங்க அப்படின்னா, ரெட் ரோஸில் 5 போட்டிங்க அப்படின்னா 5 ப்ளைன் ரெட் ரோஸ் நாட்டு கிடைக்கும். அடுத்து ஒரு மிக்சிங்கில் கிடைக்கும், அதாவது அது பார்டரில் வரும். இந்த மாதிரி தாங்க பின்னணும். மூணு 4 5 6 பார்டரும் சேர்த்தே நம்ம போட்டுக்கலாங்க. அடுத்த லைன் இந்த நாட்டை வச்சு அடுத்து இந்த மாதிரி ஒரு 6 லைன், அடுத்த லைனை வச்சு ஒரு 6 லைன், அந்த மாதிரி போட்டே வரணுங்க. பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு மேலே வரை கொண்டு வந்துட்டோங்க. அதாவது இந்த 5க்கு 5 கட்டை மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு 4 வரணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 வந்துருக்குங்க. இப்படி நேரே வச்சு பார்க்குறப்ப 4 வரணும். சைடாக பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் 1 2 3 வரணுங்க. இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 வந்துருச்சுங்களா. 1 2 3 இந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கே வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்படி வந்து இந்த பக்கம் இப்படி கிடைக்குங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த 2 சாண்டல் இருக்குங்களா, இந்த ஒயர் 2, அப்புறம் வந்து இதில் அடுத்து இருக்கிற ஒரு பிங்க்கும், அதுக்கடுத்து இருக்கிற ஒரு ரோஸ் ஒயர், இந்த ஒயரு அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி. இங்கே பாருங்கள் 1 2 3 1 2 3 இந்த 3 ஒயரை, இதையும் இந்த 6 ஒயரையும் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி பாருங்க 2 3 1 2 3 இந்த இவ்வளோ ஒயரையும் இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த ஒயரில் தான் அடுத்து நம்ம கைப்பிடி போட போகிறோம், பேட்டுக்கான கைப்பிடி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து 3 ஒயர் சைடில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். 1 2 3 இந்த பக்கத்தில் இதே மாதிரி 1 2 3 இந்த ஒயரு விட்டுருக்குறோங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க, மற்றபடி இது வந்து ஹேண்டில் போடுறது கரெக்டாக வந்துடும். அதனால தான் நம்ம 12 கட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, அந்த 3 ஒயரை வந்து இப்போ நம்ம சொருகி விட போகிறோம் ஆப்போசிட்டாக. அதனால் இதை வந்து இந்த அளவு விட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏதாவது நம்ம ஃப்ளவர் டிசைன்லாம் போடுவோம் பார்த்தீங்களா கூடைக்கு, அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை, இந்த ஒயரை. இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 ஒயர், அந்த பக்கம் 3 ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம எப்படி சொருகணும்னு பார்த்தீங்கன்னா, பால் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆப்போசிட்டாக சொருகணும் பார்த்தீங்களா. பாருங்கள், அதாவது இதை வந்து சமமாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பக்கம் இப்படி விட்டுட்டு எடுத்து இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி முனையில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஒயரில் பாருங்கள் இப்படி ஆப்போசிட்டாக சொருகி இழுத்துடணுங்க.
அடுத்தது கீழே இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சொருகி விட்டுட்டு அடுத்து இன்னொரு ஒயரும் நான் சொருகி விட்டேங்க. அப்படி சொருகி விட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். டைட்டாக இருக்குங்க, இப்போ உங்களுக்கு பிரிஞ்செல்லாம் வராது. அதே மாதிரி இந்த ஒயரையும் 2 ஒயரையும் நம்ம ஆப்போசிட் வந்து ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒன்று, அடுத்தது பாருங்கள் 2 லைன் சொருகிட்டேன். எனக்கு வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறேன் பார்த்தீங்களா, அதனால என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொருகிறதுக்கு. கை பக்கத்துலேயே வச்சு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பக்கத்தில் வந்து நம்ம சொருகிட்டோம் ஆப்போசிட்டில். இங்கே பாருங்கள், மூணு ஒயர் சொருகி விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள், ஒன்று சொருகிருக்கோங்க, அடுத்து 2வது 3வது சொருகணும் பாருங்கள். ஒயரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு சொருகுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இப்போ 2ஐயும் பிடிச்சி இந்த மாதிரி விட்டு விட்டுறாங்க. அடுத்தது இந்த 3வது ஒயர் சரிங்களா. பாருங்க, அடுத்து இதை வந்து ஒரு 2 லைனுக்கு இந்த மாதிரி இங்கே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இந்த மிச்ச ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நம்ம சொருகிட்டு வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். தெரியலை பாருங்கள், கட் பண்ணி விட்டதே தெரியலை பாருங்கள், மடித்து சொருகிட்டு. இப்போ அடுத்து வந்து இதுக்கு நம்ம ஹேண்டில் கைப்பிடி போடலாங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை ஒயர் இருக்குன்னா அந்த சாண்டல் ஒயர், அப்புறம் அதுக்கடுத்து ரெண்டு ரோஸ் கலர் ஒயர் இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நாம் வந்து இந்த மாதிரி இந்த பக்கத்தை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்க ஒயர், இந்த சைடு இருக்க ஒயரும் அதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க. ஒரு நாட்டு நார்மல் நாட் போட்டுக்கலாம். போடுறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஐங்கோணம் மாதிரி கிடைக்குங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இங்கேயும் ஒரு ஐங்கோணம் கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்து இந்த போட்டோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டை வச்சு அந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட்டு போட்டுட்டு இந்த 2ஐயும் சேர்த்து இதில் ஒரு நாட்டு. பார்த்தீங்களா, உங்களுக்கு 4 ஒரு கட்டை மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இந்த பக்கமும் போடணுங்க.
பார்த்தீங்களா, ஒரு கட்டை மாதிரி கிடச்சிருச்சிங்களா. அதுக்கு பிறகு இந்த சாண்டல் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அதாவது நம்ம கிராஸ் கட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் தாங்க வரும். எங்கெங்கே அந்த இன்டூ ஷேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்க வேண்டியதாங்க. இந்த மேலே வந்து எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரெட் ரோஸ் வருங்க, ஒரு கட்டை மாதிரி. அதை சுற்றிலும் அந்த ரோஸ் வித் சாண்டல் பார்டர் மாதிரி வருங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இப்போ இதை வச்சு இப்படி ஒரு நாட்டு, இதை வச்சு இங்கே ஒரு நாட்டு அப்படி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சுற்றி குண்டு கிடச்சிருக்கு. இந்த பக்கமாக அது மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸு. இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த 2 நாட்டை சேர்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் பெருசாக கன்ஃபியூஷன் எதுவும் வராதுங்க. நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டாலே அடுத்தடுத்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். இந்த இன்ட்டு ஷேப்லாம் அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க பாருங்கள். அடுத்து இந்த சாண்டல் வச்சு 2ம் இதுக்கு இது மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த பேக் கீழே போடுறப்ப நமக்கு எப்படி இந்த 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வந்து அதை சுற்றிலும் ஒரு பார்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு ஹேண்டில் போடுறப்ப நமக்கு 2க்கு 2 அப்படிங்கிறதுல அந்த ரோஸ் கலர் வந்துட்டு அதை சுற்றிலும் பார்டர் மாதிரி வருங்க. அதனால் உங்களுக்கு தப்பு எங்கேயுமே வராது. இப்படியே போட்டு வந்தீங்க இந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு வந்துட்டு இருந்து அப்படின்னா கண்டிப்பாக தப்பு வராது. நீங்கள் கரெக்டாக போட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்துக்கு வந்து இதில் பார்டர் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து கைப்பிடி போட்டு சொருகி முடிச்சிட்டோம் பாருங்கள். இதில் எப்படி சொருகணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இடத்துல சொருகணும் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டாக அந்த மாதிரி இதையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த ஆப்போசிட்லேயே சொருகி விட்டேன் பாருங்க. சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் எங்கேயுமே உங்களுக்கு தெரியலை பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்குது. பார்த்தீங்களா, நமக்கு அழகான ஒரு பேட் கிடச்சிச்சு. பாலும் அதுக்கு மேட்சிங் கலர்லேயே நம்ம போட்டிருக்கிறோம். விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.